ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் 10 கொஸ்டின் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்படி குழப்பலாம். கொஸ்டின் 1. தீவகம் என்ற சொல்லின் பொருள். விளக்கம், சான்று, விளக்கு, வெளிச்சம். ஆன்சர் விளக்கு. தீவகம் என்ற சொல்லின் பொருள் விளக்கு. கொஸ்டின் 2. தீவக அணி டேஸ் வகைப்படும். தீவக அணி 3 வகைப்படும். அவை என்ன? அவை முதல்நிலை தீவக அணி, இடைநிலை தீவக அணி, கடைநிலை தீவக அணி என 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. கொஸ்டின் 3. நிரல் நிறையணி. இதில் நிரல் என்பதன் பொருள் நிறுத்துதல், வரிசை, எடை, கூட்டம். ஆன்சர் வரிசை. நிரல் நிறை அணி, அதுல நிரல் என்பதன் பொருள் வரிசை. கொஸ்டின் 4. இயல்பாக உரிய சொற்களின் மூலம் கூறுவது டேஸ் அணி. தற்குறிப்பேற்ற அணி, நிரல் நிறை அணி, உயர்வு நவர்ச்சி அணி, தன்மை அணி. ஆன்சர் தன்மை அணி. இயல்பாக உரிய சொற்களின் மூலம் கூறுவது தன்மை அணி ஆகும். அதாவது கான்செப்ட் என்னன்னா, உள்ளதை உள்ளபடி சொல்றதுதான் தன்மை அணி. கொஸ்டின் 5. தன்மை அணியின் வகைகள் டேஸ் ஆகும். ஆன்சர் 4. தன்மை அணியின் வகைகள் 4. அவை பொருள் தன்மை அணி, குணத்தன்மை அணி, சாதி தன்மை அணி, தொழிற்தன்மை அணி என தன்மை அணி 4 வகைப்படும். கொஸ்டின் 6. தன்மை அணியை டேஸ் என்றும் கூறுவர். அதாவது தன்மை அணிக்கு வேறு பெயர். ஆன்சர் தன்மை நவர்ச்சி அணி. தன்மை அணியை தன்மை நவர்ச்சி அணி என்றும் கூறுவர். கொஸ்டின் 7. வைகை நதி பாயும் நகரம். நெல்லை, மதுரை, தஞ்சை, கடலூர். ஆன்சர் மதுரை. வைகை நதி பாயும் நகரம் மதுரை. கொஸ்டின் 8. சேந்தன வேந்தன் திருநெடுங்கண் என்னும் பாடலில் அமைந்த அணி. தீவக அணி, தன்மை அணி, தற்குறிப்பேற்ற அணி, உவமை அணி. ஆன்சர் தீவக அணி. தீவக அணியோடைய வகைகள் 3 நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? முதல், இடையே, கடை அப்படின்னு பார்த்தோம். தீவக அணி அப்படின்னா என்ன, அதோட கான்செப்ட் நம்ம பார்த்தலாம். இப்போ நான் படிக்கும்போதும் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு அறையில் ஒரு இடத்தில் வைக்கப்பட்ட விளக்கானது அவ்வறையில் பல இடங்களிலும் உள்ள பொருள்களுக்கு வெளிச்சம் தந்து விளக்குதல் போல செய்யுள்களின் ஒரு இடத்தில் நின்ற ஒரு சொல் அச்செய்யுளின் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்குவதால் அவ்வணி தீவக அணி எனப்பட்டது. எடுத்துக்காட்டு: சேந்தன வேந்தன் திருநெடுங்கண் தெய்வேந்த ஏந்து தடந்தோ இழிக்குருதி பாய்ந்து திசை அனைத்தும் வீர சிலை பொழிந்த அம்பும் மிசை அனைத்தும் புல்குளமும் விழுந்தது. அதற்கான பொருள்: சேந்தன அதற்கு சிவந்தன, தேவ் அதற்கு பகமை, சிலை வில், மிசைனா மேலே, புல்னா பறவை. அரசனுடைய கண்கள் கோபத்தால் சிவந்தன. அவை சிவந்த அளவில் பகை மன்னனுடைய பெரிய தோள்கள் சிவந்தன. குருதி பாய்ந்து திசைகள் அனைத்தும் சிவந்தன. வலிய வில்லால் எய்யப்பட்ட அம்புகளும் சிவந்தன. குருதி மேலே விழுந்ததா பறவை கூட்டங்கள் யாவும் சிவந்தன. சிவந்தன அந்த ஒரு வார்த்தை இந்த செயலுக்கே பொருள் தருது. சேந்தன வேந்தன் திருநெடுங்கண் என்னும் பாடலில் அமைந்த அணி தீவக அணி. கொஸ்டின் 9. வாய்மையே மழைநீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி. உவமை, தற்குறிப்பேற்றம், உருவகம், தீவகம். ஆன்சர் உருவகம். வாய்மையே மழைநீராகி இது உருவகம். எப்படி உருவகம்? இதுதான், அதாவது வாய்மை தான் மழை நீராகுது அப்படின்னு சொல்லிட்டு உருவகப்படுத்தி சொல்றாங்க. இதுதான் அதுன்ற மாதிரி சொல்றாங்க. உருவகம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. அப்ப உவமை அப்படின்னா என்ன? போன்ற, போல என உருவு வரும். அப்படி வந்துச்சுன்னா அது உவமை. கொஸ்டின் 10. இந்திய மொழி குடும்ப வகைகள். ஆன்சர் 4. இந்திய மொழி குடும்ப வகைகள் 4. இந்த திராவிட மொழி குடும்ப வகைகள்ல நம்ம தமிழ் தான் மூத்த மொழி. இந்த 10 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டினுக்கு சரியா ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.